எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ, எனக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரைட்டீரியா. நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா வந்து சி. ஆனா இப்போ என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும், எனக்கு மல்டி த்ரெட்டிங் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா டுட்டோரியல் ஹெல்ல போய் மாட்டிப்பீங்க. அது வந்து தேவையில்லை. என் சீனியர் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆனாங்க, அவருக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சது, அதனால தான் அவ்வளவு சம்பளம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுல இருந்து ஒரு 3 to 6 months வந்து ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் அதுக்குள்ளேயே அடுத்த லாங்குவேஜ் போறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ்ன்றது வரவே வராது. பைத்தானா, சி பிளஸ் பிளஸா இல்ல ஜாவாவா? இந்த கேள்வி எனக்கு டிஎம்ஸ்ல டெய்லியும் 10 வருது. இன்னைக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மொத்தமா முடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுல ராங்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டீங்க as a சாஃப்ட்வேர் டெவலப்பரா. ஆனா 6 மாசம் கிட்ட நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த 6 மாசம்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த வீடியோ முடியும் போது உங்க கையில ஒரு சிம்பிளான ஆன்சர், அதுக்கான ரோட் மேப், என்ன எப்போ எங்க எப்படி படிக்கணும் அப்படின்ற மொத்தத்துக்கான ஆன்சரும் கிடைக்க போகுது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லா சீனியர்ஸும். நானுமே இப்போ அப்படிதான் சொல்லுவேன். ஆனா ஏன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியை நானே என் சீனியர்ஸ் கிட்ட காலேஜ் படிக்கிறப்ப பல தடவை கேட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 மெசேஜ் வந்து வரும் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஜாயின் பண்ணா அதுக்கு என்னெல்லாம் பண்றது, என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஆனா அதுல என்னால கொடுக்க முடிஞ்ச வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா இல்லைன்றது தான் உண்மை. இந்த கில்ட் வந்து என் மைண்ட்ல ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரீசெண்டா வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் ஆயிட்டேன், இது வந்து உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் யோசிச்சு பாக்குறப்ப இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பி இருக்குது, எனக்கு வந்து புரியுது. சோ இந்த டைம்ல வந்துட்டு ஓகே, இந்த கில்ட் வந்து நம்ம எப்படியாவது அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ரொம்ப நாளா இது வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். சோ இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன். நான் வந்து ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுக்குறேன். முதல் விஷயம், நீங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் வந்து போயிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் என்னால வந்துட்டு டிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, இல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா தென் அதுக்கான கிளியரான ஒரு ரோட் மேப் வந்து நான் கொடுப்பேன். எந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா ஃபாலோ பண்ணி வின் பண்ணவங்க கிட்ட இருந்து எடுத்த சில மெத்தடாலஜிஸ் நான் வந்து சொல்லி தர போறேன். அதை தாண்டி வந்து இன்டர்வியூ கால்ஸ் எப்படி நான் நிறைய வர வைக்கிறது அப்படின்றதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து சொல்லி தர போறேன். இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த ஏடிஎஸ் அப்படின்ற வார்த்தை பின்னாடி வந்து பயங்கரமா அப்சஸ்ட் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎஸ்னா என்ன, அந்த நீங்க கிரியேட் பண்ற ரெஸ்யூம் வந்து எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா மாத்துறது, அந்த ஸ்கோர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்வியஸ்லி பை தி எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கே வந்து கிளியரா ஒரு ரெஸ்யூமேனா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து இந்த ஏடிஎஸ் ஸ்கோரை பீட் பண்ண போறோம்ன்ற ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அதையும் தாண்டி ரெஸ்யூமே ரிவ்யூ பண்றதுக்கு அன்லிமிட்டடா வந்து நாங்க ஒரு டூல் வந்து வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அன்லிமிட்டட் ரிவ்யூவும் பண்ணிக்க முடியும். நாங்க மேனுவல் ரிவ்யூவும் பண்றோம். ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு ப்ரோக்ராமும் வச்சுட்டு வெறும் ரெஸ்யூமே ரிவ்யூக்கு ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ ரியலி வாண்ட் டு ஹெல்ப். ஸோ அதனால வந்து இதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் இதையும் தாண்டி இன்டர்வியூல ரொம்ப அதிகமா என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க டிஎஸ்சில இருந்து அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சரி, என்னென்ன பேட்டர்ன் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சா போதுமா, அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது, ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இது இந்த பேட்டர்ன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய மேப்பிங்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கவங்களுக்கு நிறைய போனஸஸும் நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லிங்க்டின் எப்படி நம்ம வந்து மாஸ்டரி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து காம்ப்ளிமெண்டரியாவே நாங்க வந்து ஃப்ரீயா தர போறோம். அண்ட் 15 மினிட்ஸ்க்கான ஃப்ரீ கைடன்ஸ் வந்து எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களால வந்து ஒன் ஆன் ஒன்னே வந்து வச்சுக்க முடியும். ஸோ யாராவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வெபினார்லாம் நான் வந்து எப்போ பண்ணுவேன் எனக்கு சீரியஸ் ஐடியால நான் அதை பிளானும் பண்ணல. இங்க வந்து நான் ஜென்ரிக்கான டிப்ஸா கொடுக்காம காலேஜஸோ இன்ஸ்டியூட்டோ கொடுக்காத நிறைய ஆக்சுவலா நாங்க ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ் தான் இங்க வந்து நான் சொல்ல போறேன். அண்ட் பை தி வே இந்த ஒரு சிஸ்டமையோ இந்த வெபினாருக்கான கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பல மணி நேரம் உழைச்சி எங்களோட டீம் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கவங்க எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு சின்ன ஃபீ வந்து வச்சிருக்கோம். ஸோ சீரியஸான பீப்புள் மட்டும் இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து பயங்கர கமிட்டடா இருப்பீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. கீழே வந்து பின்டு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நவ் பேக் டு தி வீடியோ. ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒன்று சொல்றேன். உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் 5% தான் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 to 95% வந்து நீங்க திங்கிங் தான் பண்ண போறீங்க. அதுவும் இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோடிங் நம்ம அவ்வளவா பண்ண போறதுல திங்கிங் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நான் மாருதியில கத்துக்கா இல்ல ஹுண்டாயில கத்துக்கா இல்ல ரோல்ஸ் ராய்ஸ்ல கத்துக்கா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். டிரைவிங்
டிரைவிங்க கத்துக்கணும் அப்படின்னு தானே கேட்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப அதுல இருக்க கான்செப்ட்ஸை கத்துக்கணுமே தவிர அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் நான் வந்து கத்துப்பேன், அதை மட்டும் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா வந்து சி. ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. நான் இன்னுமே இண்டஸ்ட்ரியில நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல் வச்சிருங்க. அந்த கோலுக்கு எடுத்துட்டு போக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதை நான் 3 டிஃபரெண்ட் பக்கெட்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ, எனக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பைத்தான் ஆர் ஜாவா நல்லாவே சூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கோட் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா கோட் பண்ண முடியும். இன்டர்வியூலயும் நீங்க சீக்கிரமா கோட் அடிச்சு முடிச்சிடலாம். அண்ட் இந்த 2026ல பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல்லாம் நீங்க யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பைத்தான் ரொம்பவே தேவைப்படும். அது இன்னொரு டோர் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி வைக்கும். அடுத்து ஏன் நான் ஜாவா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் ப்ரோக்ராமிங் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிஎஸ்ஏன்னு ஒன்று படிப்பீங்க. அந்த டிஎஸ்ஏல ப்ரியாரிட்டி கியூன்னு ஒன்று படிப்போம், அதுக்கப்புறம் ஸ்லைடிங் விண்டோன்னு படிப்போம், அதுக்கப்புறம் ட்ரீஸ் கிராஃப் எல்லாம் படிப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப இன்ட்யூட்டிவா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து ஜாவா சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன யோசிக்கிறோமோ அதை டைரக்டாவே கோட் எழுதுற அந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டாக் கியூ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் இம்போர்ட் ஸ்டாக் இம்போர்ட் கியூன்னு போட்டு என்னால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீப் கியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு பேசுறதை நம்ம அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு பைத்தான் வந்து ரொம்ப குறைஞ்ச லாங்குவேஜ் அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பக்கெட் இந்த வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும் அப்படின்னு இருக்கவங்கள நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்தது எனக்கு வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங், எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், எனக்கு ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் ரொம்பவே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான எந்த ஒரு செட்டப்பும் பண்ணாம டைரக்டா நீங்க பண்ற கோடுக்கான அவுட்புட் வந்து உங்க ப்ரௌசர்லயே கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து கோடிங் கத்துக்க எனக்கு அவுட்புட் வேணும், எனக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கோடிங் இன்டர்வியூவும் கிராக் பண்ணலாம் தாராளமாவே. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நிறைய வந்து இன்ட்யூஷன் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்காகவே நான் வந்து வணக்கம் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பிளேலிஸ்ட் நான் யூடியூப்லயே போட்டிருக்கேன். அது வந்து இங்க லிங்க் பண்றேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி ப்ரோ, எனக்கு இதெல்லாம் வேணாம், நிறைய பேர் வந்துட்டு C++ என்ன கத்துக்க சொல்றாங்களே, அப்ப நான் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்த தேர்ட் செட் ஆஃப் பக்கெட்ல வருவீங்க. C++ யாருக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர் சிஎஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு OS வந்து ஃபைன் டியூன் பண்ணணும், எனக்கு கேமிங் இன்ஜின் வந்து தயாரிக்கணும், இல்ல கேம் இன்ஜின்ல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா C++ சூஸ் பண்ணலாம். ஈவன் பைத்தான்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ வச்சு தான் எழுதிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா C++ வந்து சூஸ் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து நீங்க வேற எந்த லாங்குவேஜையும் விட C++ தான் பெஸ்ட். சரி ஓகே ப்ரோ, இது 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கீங்க, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும், எனக்கு மல்டி த்ரெடிங் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஜாவாவோ இல்ல கோவோ வந்து யூஸ் பண்ணுவேன். இல்ல எனக்கு வந்துட்டு கம்பைலர் லெவல்ல ஏதாவது வந்து எழுதணும், எனக்கு வந்துட்டு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணணும், இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், எனக்கு மாடர்னாவும் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ரஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டயர் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை இங்க லிங்க் பண்றேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய பேர் நினைச்சுப்பாங்க என் சீனியர் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆனாங்க, அவருக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சது அதனால தான் அவ்வளவு சம்பளம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சா நிறைய சம்பளம் அப்படின்றதுலாம் வந்து மித்து, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கு, அவங்க கேட்கிற இன்டர்வியூ क्वेश्चंस உங்களால கிராக் பண்ண முடியுது அப்படினாலே வந்து தாராளமா போதும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோர் தென் எனஃப். சரி, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க போறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எந்தெந்த கான்செப்ட்லாம் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். எப்பயுமே நான் வந்து டிஎஸ்ஏ கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன, நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லூப்ஸ். லூப்ஸ்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்றதுக்கு நம்ம வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில லாங்குவேஜஸ்ல இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து மாறும். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பீஸ் ஆஃப் கோட நம்ம திருப்பி திருப்பி எங்கேயாவது கால் பண்ண போறோம் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு டிஃபைன்டு ஃபார்மேட் இருக்கும், அது வந்து ஒரே ஒரு வேலையை தான் செய்யும். இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி ரைட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அரே அப்படின்னா என்ன, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்கோங்க. இதுக்கு நீங்க ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. யூடியூப்ல போங்க, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் ஃபுல் டுட்டோரியல் அப்படின்னு போடுங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல ஏதாவது ஒரு வீடியோ வருது, இல்ல 3 மணி நேரத்துக்கு மேல ஏதாவது வீடியோ வருது அப்படின்னா அதை உட்காந்து பாருங்க. அது கூட இருந்து எல்லாத்தையும் அப்படியே கோட் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தாலே போதும். நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டுட்டோரியல் ஹெல்ல போய் மாட்டிப்பீங்க. அது வந்து தேவையில்லை. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க போறேன் அப்படின்னா
டைரக்டா போங்க யூடியூப்ல போயிட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நேம் ஃபுல் டியூட்டோரியல் உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி இல்ல பிகினரா இருந்தாலும் சரி ஒரு 1 மந்த்துக்கு மேல ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறதுல மட்டும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 1 மந்த்துக்குள்ளேயே எல்லாத்தையும் wrap up பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், ரிகர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, அதெல்லாம் கத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் மந்த் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் அந்த பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிகர்ஷன் வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அட்வான்ஸ்டுக்கு மூவ் ஆயிடணும். இந்த டைம்ல தான் நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்னா என்ன அப்படின்றத கத்துப்போம். ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன, ட்ரீஸ்னா என்ன, சர்ச்சிங்னா என்ன, சார்ட்டிங்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு லாங்குவேஜ் உங்க கையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் லாஜிக்ல நீங்க வந்து நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் தான் இங்க ப்ரோக்ராமிங். நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் உட்காந்து கோட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஏஐ வந்துருச்சு அதுக்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துருவாங்க அப்படி கிடையாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒருத்தவன் சால்வ் பண்ணுவான் அப்படின்றவன் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். அது டெக்னிக்கலா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க சொல்றது எனக்கே புரியுது. என்னடா நீ பாட்டு அன்ரியலிஸ்டிக்கா ஏதேதோ சொல்ற, இந்த ரோட் மேப் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா டஃப்பான விஷயம் எல்லாமே போர் அடிக்கதான் செய்யும். நீங்க இதை வந்து தாண்டி வந்தாதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா உங்களால மாஸ்டர் பண்ண முடியும். இல்ல ப்ரோ எனக்கு ஒரு லாங்குவேஜுக்கும் ரொம்ப டீடைல்டான ரோட் மேப் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே இந்த செக்மெண்ட் வச்சிருக்கேன். roadmap.sh அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது ஓபன் பண்ணுங்க. அதுல போனீங்கன்னா நீங்க எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதை அங்கேயே வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டாப் டு பாட்டம் எந்தெந்த விஷயம்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும், அதுல என்னென்ன பிரான்ச்சஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கான்செப்டா எடுத்து அதை நீங்க உங்களோட ஃபேவரட் LLM யூஸ் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அதை தாண்டி நீங்க யூடியூப்ல பார்த்து லேர்ன் பண்ணலாம். அதுல இருக்க எல்லா கான்செப்டையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டாலே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்குமே ஒரு நோடு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே ரிசோர்சஸ் கூட வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்பயே நான் ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அதை பிரேக் டவுன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்தா கூட 1 மந்த்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸியா உங்களால வந்து மாஸ்டர் பண்ணிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். எந்த ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுல இருந்து ஒரு 3 to 6 months வந்து ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் அதுக்குள்ளேயே அடுத்த லாங்குவேஜ் போறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ்ன்றது வரவே வராது. சோ ஃப்ரீக்வெண்டா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணாதீங்க. சரி, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் கத்துக்கிறேன், ஆனா மத்தவங்களோட நான் எப்படி ஃபாஸ்டரா லேர்ன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி நீங்க ரொம்ப ஃபாஸ்டா லேர்ன் பண்றது அப்படின்றதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் ஹானஸ்டா ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து எம்பசைஸ் பண்றேன். நீங்க இவ்வளவு நேரம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கலாம், எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்களே, இது ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கு தாண்டி உங்களுக்கு நிறைய இருக்கு. கம்பெனிஸ் ஆக்சுவலா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பர்டீஸ் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லாஜிக்கல் எபிலிட்டி இருக்கு அப்படின்றதான் பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை சொல்லி தரதுக்கு தான் நான் வணக்கம் DSA அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வால்மார்ட், சார்ஜ்பி, ஃப்ரெஷ்வொர்க்ஸ், ஜோஹோ, டெலாய்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் அசால்ட்டா கிராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரண பேக்கேஜ்ல மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா 15 LPAக்கு மேல தான் வந்து கிராக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு DSA ரொம்ப டீப்பா வந்து கத்துக்கணும், நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு 1 மந்த்துக்குள்ள நான் மாஸ்டர் பண்ண ரெடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வணக்கம் DSA செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் DSAவோட நெக்ஸ்ட் குவார்ட்டர் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்றத அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ரோல் பண்ணாலே போதும். நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களோட கெரியரை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சூஸ் பண்ணதே சூஸ் பண்ணிருக்கீங்கன்றத பார்க்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போகணும்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, பை.